வணக்கம். அதாவது முதல்ல எங்களது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக தற்போது நிறைவேற்றி வருகிறார். சிவகங்கையில் மருந்து பாண்டியல் சிலை வைக்க வேண்டும் என்று எங்கள் நீண்ட நாள் ஒரு கோரிக்கை, எங்கள் மக்களுடைய கோரிக்கை, அதை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. வாழுக்குவேலி அம்பலத்தோட சிலையும் வைத்து கொடுத்திருக்காரு. அதுபோக தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் இல்லாம திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதிகளில் சாதிய கலவரங்கள், அதிகமான படுகொலைகள் நடைபெறுகிறது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அது சம்பந்தமாக நிறைய மனுக்களை நாங்கள் அனுப்பியிருந்தோம் முதல்வருக்கு. இப்ப நாங்குநேரி, மருகால்குறிச்சி பகுதிகளில் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து அதுக்கான திட்டத்தை நிறைவேற்றி இருக்காரு. இப்படி தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள், ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றி வருகிறாங்க. அதனால அவர்களுக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிட்டோம். நாங்கள் எப்படின்னா ஒரு 22 மாவட்டத்தில் 23 மாவட்டத்தில் இன்னைக்கு இயக்கம் வச்சிருக்கிறோம். எங்க சமூகத்துக்கான இன்னைக்கு வெற்றியிட இன்னைக்கு இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் ஆண்ட கட்சியில் இருந்தாலும் சரி, எங்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் 10 கோரிக்கை கொடுத்தோம்னா அதில் ஒரு 2 கோரிக்கை தான் நிறைவேறிக்கிட்டே இருந்துச்சு. மற்றபடி இன்னமும் எங்களுடைய முக்குளத்தூர் மக்கள் பொருளாதார சூழ்நிலையிலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, முன்னுரிமை இல்லாமல் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். அதை கருத்தில் கொண்டு எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் ரன் பண்ணோம். தமிழ்நாட்டை 23 மாவட்டங்களில் இன்னைக்கு வலுவாக இருக்கிறோம். குறிப்பிட்டு ஒரு 40 தொகுதிகளில் இன்னைக்கு பெயர் சொல்லும் அளவில் இந்த 40 தொகுதியில் உள்ள எங்களுடைய முக்குளத்தூர் மக்களும் எங்களுடைய பேச்சை, பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இருக்கிற பேச்சை தான் நம்ம கேட்கணும். வர்ற எலெக்ஷன்ல இவங்க தான் நம்ம சமூகத்தை சரி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வரவேற்பு அனைத்து தொகுதிகளிலுமே நல்ல வரவேற்பு. அதன் ஒரு அடிப்படையா சாத்தூர் தொகுதியில் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க. தற்போது சாத்தூர்ல அலுவலகம், எங்களுடைய பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட அலுவலகத்தை நாங்கள் 2 நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இதன் மூலமாக இந்த தொகுதிகளில் உள்ள இங்க 6 தொகுதியிலுமே நாங்கள் அலுவலகம் ஓப்பன் பண்ண போறோம். இதன் மூலியமாக இங்கு உள்ள மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன, வேலை வாய்ப்பின்மை, சிவகாசி வெடி விபத்து, நிறைய தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதை தடுக்க என்ன வழிங்கிறத நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி, ஏன்னா மக்கள் ஒரு பகுதியில் போய் இருந்தால் தான் அந்த மக்களுடைய நிலவரம் என்னங்கிறது தெரியும். எங்களுக்கு அனைத்து கட்சியிலும் உள்ள அனைவருமே எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், அமமுக இருக்கட்டும், இங்க உள்ள எல்லாருமே நீங்க சிறப்பா பணி செஞ்சு வரைய தம்பி, எங்க பகுதியில் அலுவலகம் திறந்ததுக்கு நன்றி அப்படின்னு நன்றி தான் தெரிவிச்சாங்க. அந்த அளவுக்கு எங்களை எல்லாருமே சேர்ந்துதான் வரவேற்றிருக்காங்க. இப்படி 40 தொகுதிகள்லையும் கொஞ்சம் வலுவா நாங்க இருக்கிறோம். அதனால அடுத்த சட்டமன்ற தேர்தலை வர காரணம் இருக்கு. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணமும் இருக்கு. கண்டிப்பான முறையில நாங்க அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருக்கிறோம். கொஞ்சம் வேலை பார்க்கறதுக்காண்டி தொடர்ந்து மக்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம். 2026 யாரோட கூட்டணி இருக்கிறதா எங்களுக்கு இன்னும் 6 மாசம், இன்னொரு 6 மாத காலத்துல தான் நாங்க முடிவு பண்ணுவோம். ஏன்னா இந்த சமூகத்துக்கு ஒரு வெற்றியிட இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க அதை இன்னைக்கு நிரப்பிட்டோம் அப்படின்னு எங்க மக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வெற்றியிட இருந்து இந்த சமுதாயம் இனிமேல் எஸ்ஐகே ராஜா சரியா பண்ணுவாரு, நம்ம சமூகத்தை சரி பண்ணிடுவாரு, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருவாரு, பாதுகாப்பு கொடுக்காருன்னு சொல்லி எல்லாருமே நல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐகே ராஜா அவர் சொன்னாதான் நாங்க வாக்களிப்போம் எல்லா ஊர்லயும் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அதனால இந்த திருப்பி எங்களை மதிச்சு எங்க சமூகத்துக்கு அதிகாரத்தை நாங்க கொடுப்போம், எங்க கூட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்லி எந்த கட்சி எங்களை அழைக்கிறோம் அந்த கட்சிக்கு நாங்க கண்டிப்பான முறையில நாங்க கூட்டணி போகணும்னு சொல்லி நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா அதிகாரம் கண்டிப்பா எங்களுக்கு வேணுங்கிறதுல இந்த திருப்பி ரொம்ப நாங்க உறுதியோடு இருக்கிறோம். அதிகாரம் வேணும்ன்றது ஒரு கருத்து. அந்த கருத்து எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க? எம்எல்ஏ சீட்டு, அதாவது என்னன்னா இப்ப தேர்தல் நேரங்கள்ல எங்க சமூகத்தை சேர்ந்தவங்களை நீங்க ஆதரவு கொடுங்க, நாங்க அப்புறம் அவங்களுக்கு சரி பண்ணி விட்டுறோம், அப்படி பண்ணி இப்படி பண்ணுறோம்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் தொடர்ந்து முக்குளத்தூர் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிதான் அதாவது முக்குளத்தூர் திமுக நிறைய சீட்டு கொடுப்பாங்க, அப்புறம் அதிமுக கொடுப்பாங்க, பிஜேபியில கொடுக்கலாம். அவங்க எல்லாம் ஜெயிச்சு போனாங்கன்னா சமூகத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி பேச முடியாது. எங்க சமூகத்துக்கான பேரையே அவங்க சட்டசபையில சொல்ல முடியாது. அதனால அதாவது இப்படி இந்த சமூகத்துக்குன்னு ஒரு அமைப்பு வச்சு நடத்துற நாங்க தான் அதை பத்தி பேச முடியும் அப்படிங்கறத எங்க மக்கள் தெளிவாயிட்டாங்க. எங்க மக்கள் இவங்க தான் நம்ம யாருக்கு ஓட்டு போட்டு போனாலும் நம்மளை பத்தி பேச மாட்டாங்க,
இசக்கிராஜா உள்ள போனாருன்னா கண்டிப்பான முறையில் நம்மளை பத்தி பேசுவாரு அப்படின்னு. அதனால இந்த திருப்பி நாங்க பணம் காசு எதுவும் ஆசைப்படல. இதுவரைக்கும் நாங்க திராவிட கட்சிகளுக்கு ஆதரவே கொடுக்கல. நீங்க நல்லா பார்க்கணும், இதுவரைக்கும் நாங்க திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கல. எத்தனையோ திராவிட கட்சிகள் எங்களை எலெக்ஷன் டைம் அணுகுனாங்க, நாங்க ஆதரவு கொடுக்கல. இப்ப முதல்ல அதிகாரத்துக்கு நாங்க வரணுங்கிற ஒரு முடிவு. அதனால எங்களை மதிச்சு எங்க சமூகத்துக்கான ஒரு குரலா நீங்க சட்டசபையில ஊழிங்க, நாங்க உங்களுக்கு சீட்டு தரோம், நீங்க வாங்கன்னு சொன்னா நாங்க கண்டிப்பான முறையில் அதை பரிசீலிச்சு எங்க மக்கள்கிட்ட ஒரு கருத்துருப்பை கேட்டுட்டு நாங்க கூட்டணிக்கு தயாராகும். அதில் மாத்திரத்தே இல்லை. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. தென் மாவட்டத்தில் விருதுநகர்ல இருந்தா சாதிய பிரச்சனை முதல்ல தொடங்குச்சு. தற்போதும் ஒரு சில நபர்கள் யூடியூப் சேனல் கொண்டு வச்சுக்கிட்டு இங்க சமூக வலைதளங்கள்ல முழுக்க எங்க ஐயா முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி அவர்களையும் எங்க சமூகத்தையும் என்னையும் தரந்தாழ்ந்து தொடர்ந்து பதிவுகள் பதிவு செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. நாங்க அவங்களுக்கு கருத்தியல் ரீதியா நம்ம சொல்ல வேண்டாம், இது பேச வேண்டாம் சொல்லி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே புகாரும் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் இப்ப நல்லதங்கால் அர்ச்சனாபுரத்துல நல்லதங்கால் கோயில் சிலையை உடைச்சிருக்காங்க. இந்த வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இதை சிபிசிடி விசாரணைக்கு மாற்ற சொல்லி மாபெரும் போராட்டம் எண்ணி ஒரு 5-6 நாள்ல நாங்க அறிவிப்போம். முதல்ல கருப்பு கொடி போராட்டம் அறிவிக்கும். அதனால விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. நீங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி பகுதிகளில் நாங்க தொடர் போராட்டங்கள் நடத்தி தான் இன்னைக்கு ஒரு சில உரிமைகளை நாங்க பெற்றிருக்கோம். அதே மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் இன்னும் ஒரு 6-7 நாள்ல இருந்து தொடர் போராட்டங்களை நாங்க அறிவிப்போம். அப்போ விருதுநகர் மாவட்டம் கலெக்டர் அலுவலகமோ எஸ்பி அலுவலகமோ தொடர்ந்து முற்றுகையிடுவோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும். இப்படி தொடர் மக்கள் பிரச்சனை எடுத்து போராடுறதுக்கு தயாராக போய் தான் இந்த அலுவலகம் நாங்க ஓபன் பண்ணிடுவோம். சாத்தூர் சட்டமன்ற தொகுதி இந்த சாத்தூர் சட்டமன்றம் இல்ல, இப்ப நான் குறிப்பிட்டு என்னுடைய மக்கள் ஒரு 7-8 தொகுதி அவங்களா பரிந்துரை பண்ணிருக்காங்க. எங்க தொகுதியில நிக்கணும், நீங்க எங்க தொகுதியில நிக்கணும். சங்கரன்கோயில் பொது தொகுதியா மாறப்போகுது, அதனால நீங்க சங்கரன்கோயில் நின்றுங்க அப்படின்னு. அதனால சாத்தூர், சங்கரன்கோயில், கடையநல்லூர், அம்பாசமுத்திரம், இப்படி தென்காசி, சிவகாசி, இப்படி குறிப்பிட்ட தொகுதிகளை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அது போக என்னன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது, இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற கட்டம் வரும்பொழுது எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாட்டா 40 தொகுதியில எங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்தணும் அப்படிங்கிறது முடிவாகி வேட்பாளர்கள் தயாராகிட்டு இருக்கோம். எண்ணி 4-5 மாசத்துல வேட்பாளர்கள் அறிவிச்சிருவோம் நாங்க. ஏன்னா இந்த திருப்பி நாங்க கடுமையான ஒரு ஸ்டாங்க இருக்கிற எங்களுடைய கட்சி டெல்லியில பதிவு கொடுத்திருக்கிறோம். இந்த வருடம் இந்த ஒரு 6-7 மாதத்துல இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா எங்களுக்கு நாங்க ஆகிருவோம். எங்களுக்கு தனி சின்னம் எங்களுக்கு கிடைச்சிரும். அதனால வலுவா அந்த தேர்தலை நாங்க எதிர்கொள்வோங்கிறத தெரிவித்துக் கொள்றேன். சார், சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க சமுதாயத்துக்கு மட்டும் குரல் கொடுப்பீங்களா இல்ல மொத்த அந்த தொகுதி மக்களுக்காண்டி குரல்? இல்ல, உண்மையிலே என்னன்னா சமுதாயத்துக்கு மட்டும் குரல் கொடுக்குறீங்களா? இல்ல, அதாவது என்னன்னா உண்மையில இப்போ நீங்க மழை வெள்ளம் புயல்ல நீங்க தூத்துக்குடி பாருங்க, 26,000 குடும்பத்துக்கு நாங்க உதவி செஞ்சிருக்கோம். இதுல 5,000 குடும்பம் தான் தேவர் குடும்பம், 21,000 குடும்பம் மாற்று சமூகம் நம்ம தமிழ் குடி மக்களுக்கு தான் கொண்டு போய் நேரடியா கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நாங்க சாதி எங்க ஐயா சாதி பார்ப்போம்னு சண்டாளன் இருக்காரு. அதனால நாங்க சாதி பார்க்கல. ஆனா நாங்க எங்க சமூகத்துக்காண்டி போராடுறதுனால எங்களை ஜாதியா முத்திர குத்துறாங்களே தவிர அனைத்து சமூக மக்களுடைய இணக்கமாக இருக்கிற நிறைய போன்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்க தொடர்பு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனோம்னா மாற்று சமூகத்தை பிற சமூகத்துக்கு தலைவர்களே வேண்டாம், நானே பார்த்துக்கிடுவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்களுக்காக நான் கண்டிப்பான குரல் கொடுப்பேன். ஏன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டு என் சமூகத்தை மட்டும் தான் காப்பாற்றணும் இல்லை, என்னோட குணமே என்னோட இயற்கை குணம் அப்பதான் தெரியும். எனக்கு அதிகாரம் வரும்போதுதான் நான் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அந்த சமூக மக்களுக்காக நடத்திருக்கேன். ஒரு ஒருதலை காலத்துல ஒரு பிள்ளையை கழுத்தறுத்து கொள்றான், யாருமே அந்த சமூகத்தோட கேட்கல. நான் தான் ஊர்வலம் நடத்துறேன், நான் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கேன், நான் தான் வழிபாடு பண்ணேன். இப்படி சென்னையில இறந்தாலும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கு நான் தான் குரல் கொடுத்துருக்கேன் இன்ன வரைக்கும். அதனால எந்த காரணத்தை கொண்டும் நான் அதிகாரத்துக்கு வந்துட்டோம்னா அனைத்து சமூக மக்களையும் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நன்றி. தேங்க்யூ.